2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறப் போவதில்லை என்ற தெளிவோடு அவர்கள் இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வெற்றியை நோக்கித்தான் அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தலைவர் 2026 தேர்தல் எங்களுக்கு வரிசையில் 2029 தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 26ல் அவங்க வெற்றி பெற போவதில்லை என்ற தெளிவோடு அவர்கள் இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணம் குறித்த கேள்விக்கு 4 ஆண்டுகளாக சிலர் எங்கிருந்தார்கள் என தெரியாத நிலையில் தேர்தல் வரும்போது எழுந்து வேலை பார்ப்பதாக விமர்சித்தார். இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக சில பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் மக்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வழியாக தெளிவாக தெரிகிறது. அஜித்குமார் மரண வழக்கிற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி மறுத்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது வாரம் வாரம் போராட்டம் நடத்துவீர்களா, கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை மறைத்து மீண்டும் அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற முறையீடு செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என கூறிய நீதிபதி சீமான் தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்து விசாரணையை ஒத்திவைத்தார். திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை டெல்லி சிறப்பு காவல் நிலைய சட்டத்தின் கீழ் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் தெரிவித்து அரசிதழில் வெளியிட்டுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.